அவங்களுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹோம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை வச்சு இங்கே அவங்களால ரேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அதே மாதிரி அவங்கள வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னு கூப்பிடக்கூடாது, கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்னு கூப்பிடணும். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிக்னிட்டி ஃபார் அஸ். நம்மளுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் எல்லாருக்குமானது, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது திஸ் டிவைட் இஸ் பிளான்டட் பை தெம். ஸோ ஈஸ்ரம் போர்ட்டல் வழியாக நீங்கள் பார்த்தீர்களா 96 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு கணக்கு வருது. ரெஜிஸ்டர் ஆன நபர்கள், ரெஜிஸ்டர் ஆகாமல் வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எத்தனையோன்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கி நீங்கள் ஒரு டீ கடையை எடுத்துக்கொள்ளுங்கள், விவசாய பூமி எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை எனி இண்டஸ்ட்ரி, அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்க்க கூட முடியலை. அண்ட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் நம்ம நினச்சி பார்க்க கூட மாட்டோம்ல அப்படி ஒரு என்வாயர்மெண்ட். பியூட்டிஃபுல் டு சீ பீப்புள். யூனோ சில வாட்டி முகத்தை பார்த்து ஓகே இவருக்கு ஹிந்தி தெரியும், நம்ம ஹிந்தியில் பேசினா கூட அவருடைய பதில் தமிழில் தான் வரும். கரெக்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் யார்கிட்ட போய் கேட்டாலுமே அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பாசமாக அன்பாக தான் பேசுவாங்க. யாருமே வந்து எனக்கு இங்கே பயமாக இருக்குது, எனக்கு இங்கே அச்சமாக இருக்குது. ஆனால் நான் அங்கே நான் 15 வருஷம் நார்த் இந்தியாவில் லிவ் பண்ணியிருக்கேன், வாழ்ந்திருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வந்து மக்கள் கொடுத்த அன்பு ரொம்ப, நான் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஆனால் அவங்க வாழற அந்த என்வாயர்மெண்ட்டுமே எனக்கு ரொம்ப அச்சத்தை உருவாக்கும். ரோட்ல நடந்து போறதா இருக்கட்டும், இல்லைன்னா என் மனசுக்கு தோன்றியதை பேசுறதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட், சிந்தனையை தைரியமா சிந்திக்கிறதுக்கு கூட அங்க ஒரு என்வாயர்மெண்ட் இல்லை. நம் மண்ணை நாமே காப்போம்.